செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். நாடாளுமன்றத்திற்குள் அத்துமீறி நுழைந்த விவகாரத்தில் மேலும் ஒருவரை டெல்லி காவல்துறை கைது செய்திருக்கிறது. குஜராத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டுமே 41,632 குழந்தைகள் கடுமையாக ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு பல்வேறு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் இலங்கை கடற்கரையை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் பாஜக எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைத்து நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். போலி கல்வி சான்றிதழ்கள் தயாரித்து விற்பனை செய்த 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தெரிவித்துள்ளார். ஆந்திராவைச் சேர்ந்த 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடந்த துரோகங்களே தேமுதிக சறுக்கலுக்கு காரணம் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.